இப்போ 90s கிட்ஸ் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் 2K கிட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. இது வந்து கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது தான். பட் அது தனிப்பட்ட ஜாதகத்தில் ரொம்ப அதிகம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜெனரேஷன் எடுத்து பார்க்கும்போது இப்போ 90s கிட்ஸுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், 2K கிட்ஸ்க்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஜோதிடத்தில் பர்சனாலிட்டியை டினோட் பண்ணுற கிரகங்கள் ஏதாவது இருக்கா? ஜோதிடத்தில் எந்த கோள் வலுத்துக்குதோ அதனுடைய பர்சனாலிட்டி வந்துடும். பொறுமையாக நிலச்சதை எதிர்பார்ப்பாங்க சொன்ன இல்லையா 90s கிட்டு. காரணம் என்ன? கரெக்டாக 1991 அந்த டைமில் தான் சனின்ற ஒரு பிளானட் மகரந்த ராசிக்குள்ள என்ட்ரு ஆகாது. இந்த சனின்ற ஒரு பிளானட்டாலேயே ஒரு 90s கிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோவாக சந்திச்சாங்களோ. சனின்றவர் தொழில்காரர் 98 99 அந்த டைம்ல நீச்சத்துக்கு பக்கம் போயிட்டு 99 நீச்சம் ஆயிட்டாரு. தொழில்காரர்னு ஒரு கிரகமே வலு இழக்கும் போது வேலை இழப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட வாழ்க்கை வந்து வேற, அதுவே 2K கிட்ஸோட வாழ்க்கை வந்து வேற. ஒருத்தங்களுக்கு கஷ்டமே வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து இருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து செல்ஃப் லவ், ஃப்ரீடம் இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. லவ்வாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், மணி, ஃபேம், ஃபேமிலி, மென்டாலிட்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது ஏற்றுக்கிற மனப்பான்மையோ இல்லை பார்க்குற கண்ணோட்டமோ வந்து மாறி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னதான் காரணம்? ஒருவேளை கிரகங்கள் தான் மாறி இருக்கா, இல்லை நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கா, காலங்கள் மாறி இருக்கா, இல்லை மனுஷங்க தான் வந்து மாறிட்டாங்களா? ஸோ இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் வெங்கடேஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ 90s கிட்ஸ் வர்சஸ் 2K கிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து வில்லேஜ் லைஃப் வர்சஸ் சிட்டி லைஃப் அப்படி வந்து பேசிகிட்டு இருந்தோம். காலங்கள் மாற மாற இப்போ வந்து 2K கிட்ஸ் வர்சஸ் 90s கிட்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் வந்து எல்லாமே வந்து மாறிட்டு இருந்தாலுமே வந்து ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஜென்ரேஷன் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னவா இருக்குது? ஜோதிடம் தான் காரணமா இல்லை என்னவா இருக்குது? பொதுவாக ஜோதிடமே நம்ம எப்படி சொல்லணும்னா கால தேச வர்த்தமானம் இதை பொறுத்து தான் நம்ம ஜோதிட பலன்களை சொல்லணும். அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அது எப்படி இயங்கும்னா ஜோதிடம் அதை இயக்கும், காலதேச வர்த்தமானமும் ஜோதிடத்தை இயக்கும். இன்டர்லிங்க் மாதிரியான விஷயங்க மேடம் இது. ஸோ இப்படி பார்க்கும்போது 90ஸ்னு ஒரு பெரிய ஜெனரேஷனே ஜோசியம் எப்படி இயக்கிக்குதுன்னு நான் பார்த்த ஜாதகங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக 1991 அந்த டைமில் தான் சனின்ற ஒரு பிளானட் மகரந்த ராசிக்குள்ள என்ட்ரு ஆகாது. ஓகேங்களா? சனின்ற பிளானட்டே ஸ்லோ மந்தக்காரன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்தை அவர் தான் ஆள போகாதுன்ற மாதிரி 1991 1996 வரைக்கும். ஸோ 5 வருஷம் 90s கிட்டோட பெரிய ஒரு கேப்பே அவர் எடுத்துக்க. இது என்னன்னா பொதுவாகவே 90s கிட்ட எல்லாத்தையுமே தாமதமாக சந்திச்சவங்க மேடம். ஓகே. எந்த விஷயமா இருந்தாலும் தாமதமாக. இது சிலருக்கு மாறலாம், பட் மேக்ஸிமம் ஓகே தெரியாது இல்லை. நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தாலே தெரியும், தாமதமாக இருக்கும். இதுக்கு ரீசன் நான் பார்க்கறது என்னென்னா, மேபி அந்த ஒரு காலகட்டத்தை ஃபுல்லாக சனி 5 வருஷம் டேக் ஓவர் பண்ணுங்க. மகரமாவோட வீடு தான், கும்பமாவோட வீடு தான். அப்படி இருக்கும்போது ஃபுல் பவரோட இருக்க சனியின் பார்வையும் ரொம்ப வீரியமாக இருக்கும். ஸோ அவர் நின்ன இடமும் லேட்டாக போகுது, அவர் பார்த்த இடமும் லேட்டாக போகுதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. இந்த மாதிரி இருக்குது மேடம். ஸோ இந்த விஷயம் இந்த சனின்ற ஒரு பிளானட்டாலேயே ஒரு 90s கிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோவாக சந்திச்சாங்களோ, அவங்களுக்கு ஒரு சின்ன எப்படி சொல்ல ஒரு தயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மேடம். இதுவே நீங்கள் 2K கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1999 அந்த டைமில் ஒரு 2Kலேயே சனி நீச்சமாயிருக்காரு. ஸோ அவங்க என்டர் ஆகும்போது மந்தக்காகன்ற ஒரு பிளானட்டு எல்லாத்தையும் ஸ்லோவாக பண்ணுற ஒரு பிளானட்டே நீச்சம் வலுவில்லாமல் தான் இறங்காரு. பத்தாக்குறைக்கு நீங்கள் 1999 2K அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி குரு சேர்ந்து இருப்பாங்க. ஸோ சனியுமே சுபத்துவம் அடைஞ்சு தான் அவங்களோட ஜெனரேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 2K பற்றி உங்களுக்கு தெரியும், 90s எனக்கு கல்யாணம் பண்ணால் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கிரகங்கள் எஸ் சின்ன ரோல் ப்ளே பண்ணுது, பட் கம்ப்ளீட்டாக நம்ம அதை சொல்ல முடியாது. அது கூட ஜோதிடமும் கொஞ்சம் இணைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். அந்த காலகட்டம் மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஜோசியத்தை பண்ணும். இன்னதெல்லாம் நிறையா இது பண்ணுங்க மேடம். ஓகே. ஸோ இப்போ வந்து 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை வந்து இருக்குது. இப்போ 90s கிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தோல்வி அப்படின்னு வரும்பொழுது அது ஏற்றுக்கிற மைண்ட் செட் வந்து இருக்குது. ஆனால் 2K கிட்ஸ்க்கு வந்து தோல்வி அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்து இல்லை. ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு எல்லாமே ஆராய்ஞ்சு நெக்ஸ்ட் டைம் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 90s கிட்ஸுமே பண்ணுறாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது 2K கிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது
என்ன ஆகுது அப்படின்னா 2K கிட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ 90s கிட்ஸாக இருந்தால் பிளைண்டாக பிலீவ் பண்ணுவாங்க. 2K கிட்ஸ் வந்து ஏன் எதுக்கு நல்லா கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜோதிட ரீதியாக வந்து கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி தாக்கம் ஆக்சுவலி பொதுவாக எல்லாத்தோட ஜாதகத்துலையும் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு அவங்களோட குணாதிசயன்ற மாதிரி வந்துடும் மேடம். பட் பொதுவாக நீங்கள் கேட்கறனால 90s ஏன் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி அவங்க பொதுவாகவே எல்லாத்தையும் தாமதமாக சந்தித்து பழக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்கெல்லாம் நிலச்சதாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே நிலச்சதாக இருக்கணும் அந்த மாதிரி. பட் நீங்கள் 2Kன்னு போகும்போது அவங்க வந்து எப்படின்னா, ஓகே எனக்கு வந்து ஒன்று வேணும், அது இதுவாக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அதை தேடிக்கிட்டே இருப்பேன், ஜம்ப் ஆகிட்டே இருப்பேன், ஃபாஸ்ட்டாக இது பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்குனாங்க மேடம், அந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு, இந்த காலகட்டம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இது காலகட்டம் தான் மேட்டர் மேடம். ஸோ அதனால அவங்க எல்லாமே ஸ்லோவாக பண்ணிட்டு வராங்க, இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ஆக்சுவலி இவங்க மாறுறாங்க, இவங்களால ஏற்றுக்க முடியலன்றதை விட அவங்க இன்னொரு விஷயம் தேடி போவாங்க. 2K கிட்ஸ் எதை ஏற்றுக்காமல் இல்லை, இன்னொன்று தேடி போயிடுறாங்க டக்குன்னு. பட் 90s என்ன பண்ணுறாங்க, இல்லை எனக்கு அதே வேணும், அதே மாதிரி வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேப் வருது மேடம். ஓகே, இப்போ வந்து 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய இருக்கிற பட்சத்தில் வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் வந்து நிறையவே இருக்குன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அது வந்து நிஜமாலுமே அப்படி இருக்கா, இல்லை வைஸ் வர்ஸாவாக இருக்கா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? இதுவுமே தனிப்பட்ட ஜாதகம் தாங்க மேடம் மேட்டரு. பட் என்னென்னா இந்த காலத்தில் அந்த நாலேஜை எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம். ஒரு மனுஷனுக்கு நாலேஜ் தானே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ அதுவே போதும் அவங்களோட கான்ஃபிடென்ஸை கொடுத்துடுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சூரியன் கான்ஃபிடென்ட் வேணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், அந்த மாதிரி சொல்லலாம். பட் மெயினாக நான் என்னோட ப்ராக்டிக்கல் இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு மனுஷனுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பட் இதை ஜெனரேஷன் எடுத்து பார்க்கும்போது 90ஸ்னு போயிட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன சில காரணங்கள் கொஞ்சம் சில ஃபேக்டர் இது பண்ணுது, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லேட்டாக எடுத்துக்கலாம், சரி வெயிட் பண்ணி தான் எடுப்போம், அந்த மாதிரி சில பண்புகள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு நிலச்சதை எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக சொல்லணும்னா அந்த ஜெனரேஷன் நிலச்சதை எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் சரி எனக்கு கிடைச்சா போதும், பட் நான் வேறு வேறையாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதான் மேடம், கொஞ்சம் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிலச்சதை எதிர்பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. அதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. எஸ், முயற்சி பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிலச்சதாக கிடைக்கும். பட் அவங்க காலத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வெயிட் பண்ணுறது ஓகே தான், அதுலேருந்து கிடையாது. பட் சம்டைம்ஸ் மாறணும், மற்றவங்க ஒப்பீனியன் என்னன்னு யோசிக்காமல் மாறணும். இது அவங்களுடைய ஜாதகப்படி எப்படி இருக்காங்கன்னு அப்படி போயிடுங்க மேடம். அவன் மாறக்கூடிய ஆளா, அவன் ஒரு சேஞ்சஸை சமாளிப்பானா, அந்த மாதிரிலாம் அவங்களோட இதில் போயிடும். இதுவே 2Kன்னு வந்துட்டிங்கன்னா ஓகே, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுறாங்க, ஊக்கப்பட்ட விஷயங்கள் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று, அப்படி மாறிட்டே இருக்காங்க. இது எப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக கொடுத்தாலுமே நாளை பின்ன அதை விட பெஸ்ட்டுன்ற மாதிரி போகுது. ஸோ இதனால் அவங்களுக்கு நிலச்சது இருக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. இது ஒரு சின்ன ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் மேடம். கொஞ்சம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த வச்சுருக்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட விட அது நம்மளோட இதாக இருக்கணும் போது, அவ்வளோதான். ஓகே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் எதை கொடுத்தாலுமே நோ, ஒரு நெக்ஸ்ட் வீக்லேயே வேகணும் வந்துடும் பெஸ்ட்டாக. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து 90s கிட்ஸ் vs 2K கிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இப்போ லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது, இப்போ 90s கிட்ஸ் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் 2K கிட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்து ஜோதிட ரீதியாக இல்லை கிரகங்கள் ரீதியாக வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துதா நிஜமாவே? இது வந்து கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது தான். பட் அது தனிப்பட்ட ஜாதகத்தில் ரொம்ப அதிகம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜெனரேஷன் எடுத்து பார்க்கும்போது ஓகே இருக்குது தான், கண்டிப்பாக அந்த சில மாற்றங்கள் இருக்குது. பட் எல்லா காலத்துலேயும் இது ஒரே மாதிரி தான் இருந்துருக்குதுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்ன ஒன்றுனா அந்த காலத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் இருந்துருக்குது, இப்போ கொஞ்சம் வேகமாக இருக்குது. அவங்க ஓகே லவ் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க, எவ்வளோ 1 இயர் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு 2 கெட்டானா இருப்பாங்க ஒரு மாதிரி, அது ஒரு 1 இயர் போகும். அப்படி இருந்துச்சு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ன்றது. அதுக்கு சில கோள்கள் காரணம் தான், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சில மேபி இருக்கலாம். அதுவுமே தனிப்பட்ட சாதகம் தான் மெயின், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை தாண்டி இந்த கோள்கள் சில வேலை பண்ணுது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாமான்னு யோசிக்கிறதெல்லாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட பார்ட்னர் யார் இருப்பாங்கன்னு நம்ம பழகி பார்த்து தெரிஞ்சுக்கலான்றாங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அது அவங்களோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து, அவங்களுடைய ஒரு ஒழுக்கத்தை பொறுத்தது. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க மேடம். ஓகே, இப்போ பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ 90s கிட்ஸுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், 2K கிட்ஸ்க்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். இப்போ ஜோதிடத்தில் பர்சனாலிட்டியை டினோட் பண்ணுற கிரகங்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக மேடம்.
ஜோதிடத்தில் எந்த கோள் வலுத்துக்குதோ அதனுடைய பர்சனாலிட்டி வந்துடும். முன்னாடி சொன்ன மாதிரி சனி வலுத்தவன் நேர்மையாக இருப்பான். ஆக்சுவலி அதான் பொறுமையாக நிலச்சதை எதிர்பார்ப்பாங்க சொன்னோம் இல்லையா 90s கிட்டு. காரணம் என்ன, சனி வலுத்துருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய டைம் லைனே அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த பர்சனாலிட்டி பெருசாக இருக்குது, அது அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால அந்த ஜெனரேஷன் அப்படி இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி 2K என்டர் ஆனதே நீச்ச சனியோட. அதுக்கு அடுத்தவட ரிஷபம், அதுவுமே சனிக்கு நல்ல வீடு தான். அதுக்கடுத்து மிதுனம், அதுவுமே அவருக்கு நட்பு வீடு தான். ஸோ பெரிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணுறது கோயில் தான், பெருசாக பண்ண மாட்டார். ஆட்சி அளவுக்கு பண்ணலான்னாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவார். ஸோ அவங்களால டக்குன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுது. ஆக்சுவலி அது நல்லது தான். பட் அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாலே போதுமானது. எப்படி அந்த தாமதத்தை அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணால் நல்லதோ, அதே மாதிரி இந்த வேகத்தை இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணால் போதும், நல்லதா. இப்போ எப்படி நம்ம 90s கிட்ஸ் வர்சஸ் 2K கிட்ஸ் அப்படின்னு பேசுகிறோமோ, ஃபியூச்சரில் ஏதாவது இந்த 2K கிட்ஸோட கம்பேர் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏதாவது அந்த மாதிரி அமையுமா? கண்டிப்பாக வரும் மேடம், கண்டிப்பாக வரும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் ரொம்ப பெரிய காலத்தை ரொம்ப ஆட்சி பலத்தோடு இது பண்ணும்போது சில மாற்றங்கள் வருது. பொதுவாக ஓவரால் ஜெனரேஷன் மேலேயே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கும் போது சேம் இதே மாதிரி நடந்துருக்குது இல்லை, 1991 நடந்தது இப்போது நடந்துருக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போது சாதாரண மாற்றமாக இருக்காது, இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா ஒரு டெக்னாலஜி எங்கே போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. சீரியஸ்லி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. இந்த வேகத்தை சமாளிக்கும். அதாவது இனி அடுத்தது 90s கிட் vs 2K கிட்ஸ்ன்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா 2021 பிறந்தவர்கள் வெர்சஸ் 2022 பிறந்தவர்கள், அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஜெனரேஷன் கேப் பெருசாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஃபியூச்சர்னால. ஆனால் என்ன ஒன்றா சேம் எல்லாத்துக்குமே அந்த கற்றுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் எல்லாரும் ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருப்பாங்கன்னு என்னுடைய ஒரு கெஸ்ஸிங். ஏன்னா இப்போது கிரக காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கிரக காம்பினேஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் மறுபடியும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் வந்து இந்த கிரக காம்பினேஷன் இருந்ததுனால தான் அது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை பேரிடர்கள் இதெல்லாமே வந்து அந்த கிரக காம்பினேஷன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இதை கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுதும் அந்த கிரக காம்பினேஷன்ஸ் வச்சு சொல்கிறாங்களா இல்லை எப்படி? இது கண்டிப்பாக சொல்லலாம் மேடம். உதாரணத்துக்கு நம்ம வேலை இழப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் 1998 99 சனி நீச்சமானது எப்போனா 99 நீச்சமானது. சனின்றவர் தொழில்காரன், வேலையாவது தானே. 98 99 அந்த டைம்ல நீச்சத்துக்கு பக்கம் போயிட்டு 99 நீச்சம் ஆயிட்டாரு. அந்த டைமில் வேலை இழப்பு மேசிவாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு வேலை இழப்பு. தொழில்காரன்னு ஒரு கிரகமே வலு இழக்கும் போது வேலை இழப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. சேம் நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கோம். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்ட்டு. நானுமே கொஞ்சம் அந்த ஃபீல்டெல்லாம் இருக்கேன், அதனால் எனக்குமே தெரியும். நான் வந்து கிராஃபிக் டிசைனாக இருக்கேன் மேடம். டிஷர்ட்டில் இந்த பென் டிசைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணி அது என்னோட ப்ரொஃபஷனாக இருந்துச்சு. என்னோட பேஷன் அப்படி வந்தது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியான வேலை இழப்பு மறுபடியும் வரும். உதாரணத்துக்கு இப்போ குரு உச்சமாக போகும்போதே தங்க வேலை எப்படி ஏசி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்துது தான். ஃப்யூச்சர்லையும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது இன்னும் வேகமாக இருக்கும். அதுதான் இங்கே கொஞ்சம் பயமாக இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப வேகமாக இருக்கும், எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. ஓகே. ஸோ லவ் அப்படிங்க பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் கட்டம் அப்படிங்கிறது மேரேஜ் தான். இப்போ வந்து 90s கிட்ஸ் அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான கட்டமாக வந்து பார்த்தாங்க. அதுவே 2K கிட்ஸ் வந்து மேரேஜ் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை இருக்குது. இல்லை லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்படியே வந்து அவங்க மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே வந்து மேரேஜஸ் வந்து சீக்கிரமாக ஏர்லி மேரேஜஸ் வந்து 2K கிட்ஸ்க்கு நடக்குது. அதுவே 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தாமதமாக நடக்குது. ஸோ மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பேசுதா, இல்லை அவங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து மாறுபடுதா, இல்லை அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து பேசுமா? இது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் 90s கிட்ன்றவங்களுக்கு அந்த சனிதான் வலுத்துருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அவர் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் செவ்வாய் இது கூட எல்லாம் தொடர்பு கொண்டுட்டாலே போதும். வலுத்த சனி தொடர்பு கொள்ளும்போது மேரேஜ் லேட் ஆகிடும். ஆனால் 2K அப்படி கிடையாது, நீச்ச சனியோட தான் என்டே ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக மேரேஜ் அந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 90s கிட்டோடைய திருமண வாழ்க்கையெல்லாம் மேக்ஸிமம் நிலச்சதாக இருக்கும். சனி வலுத்துருக்கல நிலச்சதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும் மேடம். ப்ளஸ் இப்போ இந்த லிவிங் அந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு ராகு அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறாரு. ஒரு புதன் கொஞ்சம் கெட்ட நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரி சில விஷயங்களும் ஏற்படுது. நிறைய பிளானட்ஸோட தொடர்பு அதெல்லாம் வரணும். வீடுகளின் பாவங்களையும் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஏற்படுத்துது. பட் அது அதான் ராகு கொடுக்காதனாலே தெரிஞ்சுக்க வேண்டாம் மாதிரி எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அதை முடிஞ்ச அளவுக்கு சரியாக எடுத்துகிட்டு போகணும். ஆமாம்.
ஃப்யூச்சர் சொசைட்டிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து இது மூலியமா தான் வந்து தெரியப்படுத்தணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு எல்லாமே. ஃபேமிலின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மேடம். ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் யங்ஸ்டர் இருக்கும்போது ஓகே உங்களுக்கு ஓகே. பட் நீங்கள் ஃப்யூச்சர் போகும்போது ஒரு ஃபேமிலின்ற அமைப்புக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். அதுதான் நல்ல விஷயம். உங்களுக்கான ஒரு சேஃப்டி அதுதான். இப்போ ஓகே நீங்கள் யங்ஸ்டர் இருக்கீங்க ஓகே அது உங்களோட விருப்பம். பட் போக போக நீங்கள் ஃபேமிலின்ற அமைப்புக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்குமே ஒரு நல்லது. உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து 90s அண்ட் 2K கிட்ஸோட டிஃப்ரென்சஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் வந்து அவங்களோட வாழ்க்கையில் இவங்களோட வாழ்க்கையில் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்சஸ் நிறையா இருந்தாலுமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கடன் அப்படின்னா இவங்களும் கடன் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போது மேரேஜ் விஷயத்தில் டிவோர்ஸ் அப்படின்னா இவங்களும் டிவோர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. குழந்தை தாமதம்னா அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. அவங்க பார்க்குற கண்ணோட்டமோ அணுகிற விதமோ தான் வேறையாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஜாதகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதான் அந்த காலத்துலலாம் ஸ்லோவாக நடந்தது, இப்போல்லாம் வேகமாக நடக்குது. வேறு ஒன்றும் கிடையாது மேடம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. அந்த காலத்தில் தசையில் இல்லைன்னா தசா புத்தியில் நடக்க வேண்டிய விஷயம் இப்போ அந்தரம் சூட்சமாக அப்படி போகும்போது நடந்தது. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில எல்லாத்துக்குமே ஒரு குடும்பஸ்தானத்தை லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகக்கூடிய தன்மை எல்லாத்தோட ஜாதகத்துலையுமே கண்டிப்பாக இருக்கும் மேடம். பட் அதை எல்லாத்தோட ஜாதகத்துலையும் பார்த்துட்டு தான் நம்மளால் மேட்ச் மேக்கிங்கே பண்ண முடியாது. திருமண பொறுத்துமே நம்மளால் பண்ண முடியாது. அந்த தசை வகலையா ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்லை அந்த தோஷம் இருக்குது அதை சரி பண்ணணுமா ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த தசையை தாண்டி நம்ம புத்தின்னு போகதே அந்த திருமணத்தை இணைக்க முடியாமல் ஆயிடுது. ஆனால் இந்த காலம் வேகமாக இருக்கனால புத்தி தாண்டி அந்தரத்துக்குள்ளே போகும்போதே அவங்க இல்லை எனக்கு செட் ஆகுது, எனக்கு இது செட் ஆகுது அந்த மாதிரி ஆகிடுது. அதனால இந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிலச்சதாக இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஓல்டு ஜெனரேஷன் பரவாயில்ல, ஆக்சுவலி கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சினாலும் வாழ்ந்துறாங்க. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா மேடம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் மேடம். இது வந்து அவங்களோட சொந்த விருப்பம். அவங்க என்ன டிசிஷன் இருக்காங்க அவங்களோடது. ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியேருந்து பார்த்துட்டு நீங்கள் தவறான முடிவுக்கையும் சொல்கிறது சரியில்லை மேடம். கஸ்டமர்ஸ் நிறைய டீல் பண்ணும்போது எனக்கு இதான் தெரியுது. நம்ம வெளியேருந்து பார்க்கோம் பட் அவங்க ஃபேஸ் பண்ணது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ டிசிஷன் உங்களோடையது. பட் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. காலங்கள் மாறும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கவுன்சிலிங்கெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், ஜோதிடர்கள்கிட்ட அணுகுங்க. எதுக்குன்னா ஓகே இந்த டைம் முடிய போகுது, எதுக்கு இப்போவே நம்ம தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது, ஒரு தேவையற்ற முடிவாக போயிடக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை திருமணமே இருக்கட்டும், இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ முடிவு எடுக்கிற விஷயத்தில் வந்து 90s கிட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, 2K கிட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ஏன்னா 90s கிட்ஸ் இப்போ பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2K கிட்ஸ் வந்து இப்போது அவங்களோட பசங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒர்க்கே போகிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிவு எடுக்கிறது போது ஜாதகம் பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஜாதகம் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறதுல அவசரம் அப்படிங்கிறது வந்து 90s கிட்ஸ்க்கு இருக்கா, 2K கிட்ஸ்க்கு இருக்கா? கண்டிப்பாக அவசரம்னு மென்ஷன் பண்ணால் அது 2K கிட்ட சொல்லலாம். பட் அது அவசரம்னு சொல்ல முடியாது, வேகம்னு சொல்லலாங்க மேடம். ஓகே, ஏன்னா இப்போ அவசரத்தில் எடுத்த முடிவு வந்து தப்பாக கூட போகலாம், அது ரைட்டாக கூட போகலாம். அது வந்து அவங்களோட லக் கூட இருக்குது. வாட் எவர் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க 2K கிட்ஸ் மேலே தான் இருக்குது. 2K கிட்ஸ் வேகமாக முடிவெடுக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல தப்பானா ஒரு முடிவு தப்பாக போச்சுன்னா சரி வேலையை பார்த்துட்டு போகும், அவ்வளோதான். அவங்களுக்கு தோல்வி அப்படி அணுகிறது நல்லது தான் மேடம். சிலர் இருக்காங்க சிலர் தோல்வியை தாங்கிக்க முடியல. காரணம் என்ன, இந்த காலம் நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணுறது நல்லது, சேம் டைம் அதுவே கெட்டதான் ஆகிடுது. நீ எதை கன்சியூம் பண்ணுறன்ற மாதிரி ஆகிடுது. இன்னொன்று மேடம், இந்த காலகட்டத்தில் கம்பேரிசன் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லா பக்கமும் கம்பேரிசனாக இருக்குது. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஓகே ஓகே, கம்பேரிசன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம். நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் நிம்மதியாக இருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாலே போதும், அவங்க நிம்மதியாக இருந்தலாம். இதுவே நீங்கள் 90ஸ்னு போயிட்டீங்கன்னா அவங்க பொதுவாகவே எல்லாத்தையும் தாமதமாக சந்திச்சவங்க. அவங்களுக்கு கிடைச்சது போதும், எனக்கு இருந்தால் போதும், நான் நிம்மதியாக இருப்பேன், அவ்வளோதான் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து வேலை அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி, எனக்கு வந்து நிலையான ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. 90s கிட்ஸோட மனப்பான்மை வந்து ஜாப் செக்யூரிட்டி தான். ஆனால் 2K கிட்ஸ் வந்து ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ 9 to 5 ஜாப் அப்படின்னா நான் அந்த டைமில் தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரீ டைம்னா அந்த பிரேக் வேணும், எனக்கு சேலரி இந்த சேலரினா அந்த சேலரி எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க.
ஸோ ஆனால் 90s கிட்ஸ் வந்து பயப்படுவாங்க. இப்போ வேலைக்குன்னு போகிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை பார்த்து ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாப்லேயே வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க 2K கிட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டிஃபர் ஆகுதா, இல்லை அவங்களோட ஜாதகம் வந்து அந்த பர்சனாலிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஜாதகம் கண்டிப்பாக இதாகுது. உதாரணத்துக்கு சொன்னால் ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும்னா ஆறாம் பாவம் நல்லா இருக்கும். பல பேர் என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம ஜோதிடம் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்க புதுசில் ஒரு கோல் வலுவாக இருக்கும்போது இந்த தொழில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவேன். தொழில்ன்றதை விட இந்த வேலைக்கு போங்கன்னு சொல்லிடுவேன். அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஆறாம் பாவம் வலுவாக இருக்காது. ஆறாம் பாவம் வலுவாக இருந்ததுன்னா வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த பாவங்களையும் பார்த்துக்கணும். கோல் வலுவாக இருக்குன்னு அந்த தொழில் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்கிறது பெட்டராக. சேம் டைம் 6ன்றது வேலை, 10ன்றது உங்களுக்கு தொழில் ஆகிடுது. தொழில்னு நினச்சாலே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளாக நான் வந்து சொந்தமாக முதல் போட்டு முதலாளியாக தான் உட்காருவேனோ. தொழில்னா அது கிடையாது. தொழில்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. சர்வீஸ் ஓரியன்டட் நிறைய பண்ணலாம். இந்த மாதிரி போய்க்கலாம். உங்களுக்கு வேலை செட் ஆகலைன்னா இந்த மாதிரி போங்க. எடுத்தோடனே முதலாளி அந்த மாதிரி ஆசைப்பட்ட பெட்டராக இருக்காது. படிப்படியாக தானே முதலாளி ஆக முடியும். ஸோ உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி மேலே ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விஷயங்கள் நிறையா பண்ணலாம். இப்போ நானுமே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கு மேடம். இது 90ஸ்க்கு அந்த ஜாப் செக்யூரிட்டின்றது ஓகே. ஏன்னா அவங்க எல்லாமே சாலிடான ஸ்கில்ன்ற மாதிரி போயிடுறாங்க. எனக்கு இதில் தெளிவாக இருந்தால் போதும், எனக்கு இந்த வேலை இருந்தால் போதும், நான் தக்க வச்சுக்கேன். தக்க வைக்கிறதுக்குன்னே அவங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி 90s கிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக வேலை செய்யறவங்களா இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சேஞ்சஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் அவங்களோட இன்கம் இங்கே ஜாப் செக்யூரிட்டியோட இன்கம்மை தெளிவாக வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கணும். சாலிடான மணி வச்சுக்கோ, ஒரு ஃபினான்ஸ் சைடில் உன்னை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்கோங்க. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லா விஷயமுமே வந்து பார்க்கும்பொழுது இங்கே பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போ 2K கிட்ஸோட பேரண்டிங் ஹேபிட்டும் 90s கிட்ஸோட பேரண்டிங் ஹேபிட்டும், ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90s 80s கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஸோ பேரண்டிங்குமே ஒரு விஷயம் வந்து இருக்கா ஜோதிடத்தில்? ஏன்னா இப்போ வந்து ஒரு கல்யாணமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, கல்யாண விஷயத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது தாமதமாக நடக்குது அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ஜாதகமே வந்து பார்க்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸுமே இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அவங்களோட ஜாதகத்தில் அவங்களோட பசங்களுக்கு தாமதமாக நடக்கணும் அப்படின்னு விதி இருந்துச்சு அப்படின்னா அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரண்டிங்குமே வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா ஜாதகத்தில்? எஸ் மேடம். பேரண்டிங் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகத்தான் செய்யுது. இது வந்துங்க மேடம் ஒவ்வொரு காலத்துக்கும் வளர்ப்பு கொஞ்சம் வேகமாக இருக்கு மேடம். அவங்க சொந்த ஜாதகத்தில் சில அமைப்பு இருந்தாலுமே வளர்ப்பும் இதில் இது நம்ம முன்னாடி சொன்னோம் எல்லாமே இன்டர்லிங்க் எல்லாம் இது கூட அதுன்னு மிக்ஸ் ஆகி மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த பேரண்டிங்கிறது பெரிய ரோல் தான் ப்ளே பண்ணுது. 90s கிட்ல நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாதவங்க சிலரெல்லாம், நான் எல்லாத்தையும் சொல்ல, சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணவங்களா இருக்காங்க. எல்லாமே அவங்களே பண்ணி வைக்கணும். ஒரு செல்ஃபாக முடிவெடுக்க கொஞ்சம் தயங்குறாங்களோன்னு ஒரு சில சந்தேகம் இருக்குது மேடம். கொஞ்சம் இது எல்லாத்துக்கும் கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவங்கள டக்குன்னு ஒரு பொண்ணு அப்போஸ் பண்ணும்போது அவங்களால அதை ஹேண்டில் கூட பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செல்ஃபாக ஒரு டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிலர் வராங்க. அதை தாண்டி இருக்கவங்களாம் ஜெயிச்சாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஒன்றா அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி போய் ஜெயிச்சாங்க. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் பேரண்ட்ஸ் பேச்சை கொஞ்சம் கேட்காம இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஆனால் அது வந்து டிபெண்ட்ஸ் இல்லையா, என்னென்ன விஷயங்களுக்கு பேரண்ட்ஸோட பேச்சு கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறோம், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இல்லை நம்ம எடுக்கிற விஷயமே தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக மேடம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா செல்ஃபாக முடிவெடுக்க தெரியணும். தப்பானாலும் அதை சரி செய்ய தெரிஞ்சுக்கணும். இந்த தான் நீங்கள் கற்றுக்கணும். கம்ப்ளீட்டாக பேரண்ட்ஸ் பேச்சு கேட்காம அப்படி அது தவறு. அது கண்டிப்பாக பண்ணணும். பேரண்ட்ஸ் பேச்சு கேட்கணும். பட் அதை தாண்டின செல்ஃப் டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சணும். இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நிறைய முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அது பழகிடுது, டக்குன்னு பழகிடுது. அதனால இப்போ இருக்க குழந்தைங்களாம் பேச்சு கேட்கலன்ற மாதிரி சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 90s கிட்ஸ் பிளான் ஏ அண்ட் பிளான் பி மட்டும் தான் இருக்கும்னா அவங்க பிளான் Z வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பட் இப்போ நல்லா பேரண்ட்ஸ் பேச்செல்லாம் கேட்டு வாங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் அதான் பேரண்ட்ஸ் பேச்சை கண்டிப்பாக கேளுங்க. சேம் டைம் ஓனாக டிசிஷன் எடுக்கவும் கற்றுக்கங்க. இதுதான் உங்கள் ஜாதகத்துக்குமே உதவும். அதை தான் உங்கள் ஜாதகமே சொல்லுது. கான்ஃபிடன்ஸை வளர்த்திக்கோ. கான்ஃபிடன்ஸ் உனக்கு இல்லையா, செயற்கையாக வளர்த்திக்கோ. இயற்கையாக ஒன்றும் இல்லைன்னா அதை நீ செயற்கையாக பண்ணிக்கோ. அதுதான் ஜோசியம் சொல்லுது. ஸோ வந்து 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் அப்படிங்கும்போது கம்பேரிசன், ஏன்னா எல்லா விஷயமே வந்து மாறுபடுது. டெக்னாலஜி வளர வளர 90s கிட்ஸ் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ 2K கிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கூட கோப்பப் பண்ணணும் அப்படின்னா இவங்களுமே வந்து இம்ப்ரூவ் ஆக வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப அற்புதமாக வந்து 90s அண்ட் 2K கிட்ஸோட டிஃப்ரென்சஸ் வந்து நான் தெளிவாக வந்து நம்ம நேர்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம்.